வெல்கம் டு யாதி காலினால் சேனல். பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பீட்ரூட் பொரியல். நம்ம இதை சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாதத்தில் கிளறி பீட்ரூட் ரைஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே உள்ள எண்ணெய் கட் பண்ணிட்டு சீவிக்கலாம் அந்த தோலை. பீட்ரூட் தோல்லாம் சீவியாச்சு. இது வந்து 1/2 கிலோ பீட்ரூட். இப்போ இதை நல்லா கழுவிட்டு துருவ வேண்டியதுதான். பீட்ரூட் பொரியல் குட்டி குட்டியா கட் பண்ணியும் செய்யலாம், துருவியும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம வந்து துருவி செய்ய போறோம். இந்த மாதிரி துருவி செய்யும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே பீட்ரூட் ரைஸும் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போல. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பெருசா இருந்தா 2 போதும். இது சின்னதா இருக்கனால கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீட்ரூட்லயே தண்ணி விடும், பாருங்க. இல்ல உங்களுக்கு அடிபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கிண்டிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி விடுறதுனால அப்பப்போ கிண்டுனா போதும். ஒருவேளை தண்ணி விடலைன்னா நீங்க லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்துடுச்சு, அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம தேங்காய் துருவி போடல. இந்த பீட்ரூட் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.